தொடர் விடுமுறை மற்றும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக கொடைக்கானல், ஏற்காடு, உதகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, லேடி சீட், பக்குடா பாயிண்ட், ரோஜா தோட்டம், ஐந்தினி பூங்கா உள்ளிட்ட இடங்களில் குடும்பத்துடன் சென்று கண்டு ரசித்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் இயற்கை வளங்களை கண்டு ரசித்தும் உற்சாகமடைந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ச்சியடைந்தனர். புத்தாண்டு மற்றும் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். குறிப்பாக உதகை படகு இல்லத்தில் குடும்பத்துடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். கூட்டம் காரணமாக சேரிங் கிராஸ், மத்திய பேருந்து நிலையம் மற்றும் உதகையில் இருந்து குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர் விடுமுறை மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். முக்கிய சுற்றுலா இடங்களான மோயர் பாயிண்ட், குணா குகை, பைன்மர காடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகையால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.